தாமஸ் ஹாப்ஸ் மாடர்ன் பொலிட்டிக்கல் தியரியில் மிக முக்கியமான ஒரு ஸ்காலர் தாமஸ் ஹாப்ஸ். இவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். தாமஸ் ஹாப்ஸ் சோஷியல் கான்ட்ராக்ட் தியரிக்கும் லிபரலிசம் ஐடியாலஜிக்கும் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனை செஞ்சுருக்கார். தன்னுடைய சோஷியல் கான்ட்ராக்ட் தியரிக்கில் ஸ்டேட் எப்படி உருவானது அப்படின்றத ஹாப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸ்டேட் அப்படிங்கிறது நாடு. ஒரு காலத்தில் ஸ்டேட்டுங்கிற கான்செப்டே இல்லை, கவர்மெண்ட்ன்ற கான்செப்டும் இல்லை, ரூலருங்கிற கான்செப்டும் இல்லை, நாடும் இல்லை, அரசும் இல்லை, அரசனும் இல்லை. இதெல்லாம் இல்லைன்னா மனுஷன் எப்படி வாழ்ந்தான்? இதற்கான விளக்கத்தையும் ஹாப்ஸ் சொல்கிறார். மனுஷன் ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தான்னா இயற்கை நிர்ணயம் செய்ததை போல அவன் வாழ்ந்தானா. நீங்கள் இயற்கையை வச்சு பார்க்கும்போது மனிதர்கள் ஒரு காலத்தில் சொசைட்டியில் எல்லாரும் சமமாக இருந்தாங்க. ஆல் வேர் ஈக்குவல். எல்லார் கையிலையும் அதிகாரம் இருந்தது, பவர் இருந்தது, எல்லார் கையிலையும் சுதந்திரமும் இருந்தது இல்லையா? ஆல் ஆர் ஈக்குவல், ஆல் ஆர் ஃப்ரீ, ஆல் ஹேட் பவர். இந்த ஒரு சொசைட்டி தான் ஒரு காலத்தில் இருந்ததுன்னு ஹாப்ஸ் சொல்கிறார். இதை ஸ்டேட் ஆஃப் நேச்சர்னு சொல்கிறார். இந்த ஸ்டேட் ஆஃப் நேச்சரில் அவர் மனிதர்களை நெகட்டிவாக பார்க்குறார். மனுஷன் இயல்பாகவே சுயநலமாக இருப்பான், செல்ஃபிஷாக இருப்பான், தன்னுடைய இலக்குகளை அடைய நினைப்பான், இலக்குகளை அடையிறதுக்கு அதிகாரத்தை யூஸ் பண்ணுவான், அதிகாரத்தை பெருக்கிட்டே போவான். ஸோ இதெல்லாம் அவன் ஸ்டேட் ஆஃப் நேச்சரில் பண்ணுவான். இந்த மாதிரி செய்யும் போது இந்த ஸ்டேட் ஆஃப் நேச்சர் மனித வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்காது. மனுஷன் பயந்துக்கிட்டே தான் இருக்கணும், நிம்மதி இருக்காது, உயிர் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், யார் வேணால் எப்போ வேணால் செத்து போகலாம். இதுதான் ஸ்டேட் ஆஃப் நேச்சர்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு இந்த ஸ்டேட் ஆஃப் நேச்சரில் ஒருத்தன் இன்னொருத்தனை எப்போ வேணால் கொண்டுடலாம். இந்த உலகத்தில் மிக சக்தி வாய்ந்தவனா ஒருத்தர் இருந்தாலும் நைட்டு தூங்கி தான் ஆகணும். அந்த நேரத்தில் இருக்கிறதுலே வீக்கானவன் கூட அவனை கொள்ளலாம் இல்லையா? இந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் நேச்சரை வர்ணிக்கிறாரு. ஸ்டேட் ஆஃப் நேச்சரை பேசிக்காக நெகட்டிவாக பார்க்குறாரு. இங்கே வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றதையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. லைஃப் வில் பி சாலிட்டரி, ஷார்ட், நேஸ்டி அண்ட் ப்ரூட்டிஷ்னு சொல்கிறார். வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப பயத்தோடு இருக்கிறதா இருக்கும், நிம்மதி இருக்காது, வேதனையாக இருக்கும்னு சொல்கிறார். சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு ஹெல்லாக இருக்கும் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த ஸ்டேட் ஆஃப் நேச்சர்லேருந்து மனிதன் மீண்டு வரணும். அவன் மீண்டு வருவான். எப்படி மீண்டு வருவான் அப்படிங்கிறதும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த கான்செப்ட் தான் சோஷியல் கான்ட்ராக்ட். சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படின்ற ஹைப்போதட்டிக்கல் கான்ட்ராக்ட் மூலமாக இந்த ஸ்டேட் ஆஃப் நேச்சரில் மனிதர்கள்லாம் முடிவெடுக்கிறாங்களாம். இங்கே நிம்மதியே இல்லைப்பா, பயத்தோடையே இருக்கும், அதனால் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணி ஸ்டேட்டை உருவாக்கிடலாம், நாட்டை உருவாக்கிடலாம். அதோடு சேர்ந்து அரசன், சாவரன், அவனையும் உருவாக்கிடலாம். பவர் அவன் எடுத்துக்கிட்டோம், அவன் கையில் அதிகாரம் வந்துடும். அந்த அதிகாரத்தை வச்சு அவன் நம்ம எல்லாரையும் ஆட்சி செய்வான். பாதுகாப்பு இருக்கும், உயிர் பயம் இருக்காது, ஆர்டர் இருக்கும், ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணி சோஷியல் கான்ட்ராக்டை சைன் பண்ணுறாங்க. ஸ்டேட் உருவாகுது, நாடு வந்துருச்சு, அரசனும் வந்துட்டான், சாவரனும் வந்துட்டான் அப்படின்னு தாமஸ் ஹாப்ஸ் சொல்கிறார். அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்றைக்கி இருக்கிற நாடுகள்லாம் இப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டேட் உருவாது இல்லையா? இந்த ஸ்டேட் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறார். ஸ்டேட் ஆல் பவர்ஃபுல்லாக இருக்கணுமா, எல்லா அதிகாரத்தையும் கொண்ட ஸ்டேட்டாக இருக்கணும். அந்த ஸ்டேட்டுக்கு அவர் பெயரை வைக்கிறார், லெவயத்தன். அவர் எழுதின புக்கு பேரும் லெவயத்தன். லேவத்தன் அப்படின்றது ஒரு மித்திக்கல் மான்ஸ்டர், ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு உயிரினம். அந்த கான்செப்டோட கம்பேர் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக ஒரு நாடு இருக்கணும், அப்போ தான் அது மக்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிறார். அதோடு சேர்த்து அரசன் இருக்கான் இல்லையா, சாவரன் அரசன். அந்த அரசன் எப்படி இருக்கணுன்றதையும் சொல்கிறாரு. அரசன் அப்சல்யூட்டிஸ்டாக இருக்கணும்னு சொல்கிறார். அப்சல்யூட்னா எல்லா அதிகாரமும் அவன் கையில் இருக்கணும்னு சொல்கிறார். எல்லா அதிகாரமும் அரசன் கையில் இருந்தால் தான் மக்களை அவன் பாதுகாப்பான். தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். அந்த நாட்டில் தப்பு பண்ண மாட்டாங்க, உயிர் பயம் இருக்காது, மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்க அப்படின்னு தாமஸ் ஹாப்ஸ் சொல்கிறார். லெவயத்தன், ஆப்சல்யூட், சாவரன், இந்த கான்செப்ட்ஸை மாடர்ன் பீரியடில் முன்னெடுத்து வச்ச மிக முக்கியமான ஃபிலாசபர், பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு திருப்பு முனையாக இருந்த ஒரு ஃபிலாசபர் தாமஸ் ஹாப்ஸ் அவர்கள்.